நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு மேலே போட்டிருந்த துண்டு ஒரு சுமையாக தெரிஞ்சுது. வீசிட்டார். ஒரு முத்து மாலையை போட்டிருந்தார். அந்த மாலை அவருக்கு அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம், இதையே இங்கே போட்டிருக்கணும் அப்படி நினச்சி வாரவங்களுக்கு முத்து மாலையை கலத்தி கொடுத்தார். இப்படி ஒவ்வொன்றா போட்டிருக்கும் பொழுது அறையில் கட்டியிருக்க அரைவடம் துண்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் பின்னால் டக் டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? செருப்பு இவரை அடிச்சுது. செருப்பு நடக்கும்பொழுது அப்பொழுது சொன்னார், எந்த பிறவிலையும் செய்த பாவத்திற்கு யாரோ செருப்பை கொண்டு அடிப்பதற்கு நானே என்னை அடித்து கொண்டேன் சிவனே. இந்த குற்றமும் இனி செய்யாதிருக்க நானே எனக்கு சுமையான பிறகு இந்த செருப்பையே நான் சுமக்க வேண்டும்னு சொன்னால் கழுதி தூர அடிச்சு போயிட்டார். அப்படி மெல்ல மெல்ல போய் ஈசனை அடைந்து இந்த உலகத்தில் எல்லாரும் இன்னைக்கு கடவுளின் மறுபிறவி என்று கும்பிடக்கூடிய அளவுக்கு திருவெற்றியூராகிய சென்னையிலே கோவில் கொண்டு பட்டினத்தடிகளார் சாமி உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு உலகமெல்லாம் அவரை கும்பிட்டு மெய்ஞானத்தை பெறுது. இதற்கு காரணம் என்ன? அவர் தன்னை உணர்ந்ததனால் கிடைத்த ஞானம். அந்த ஞானத்தாலாம் இன்னைக்கு நம்ம நினைஞ்சிட்டு இருக்கோம், அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு தன்னை உணர்ந்து பக்குவம் அடைஞ்சிட்டா எல்லாருமே இந்த உலகமே நல்லா ஆயிரும். அதுக்கு தான் பல மகான்கள் இந்த நாட்டில் தோன்றி இருக்கிறாங்க. அதனால் எல்லாருடைய உள்ளமும் பண்பட்டு மன திண்ணத்தோடு உறுதியாக வாழ வேண்டும் என்றால் மனதை செம்மையாக்க வேண்டும். மனதை மாசில்லாத கோயிலாக ஆக்க வேண்டும். மாசிலா மனதில் ஈசனை குடிகொண்டு இருக்க வைத்து விட்டால் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற நிலையை உணர்ந்து எல்லோரும் உயர்வோம் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறோம். வணக்கம்.